பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேரையும் மும்மூர்த்திகள்னு சொல்லுவாங்க. இந்து சமயப்படி இந்த 3 தெய்வங்களும் ரொம்பவே முக்கியமான தெய்வங்கள். பிரம்மா படைக்கக்கூடிய தெய்வமாகவும், விஷ்ணு காக்கக்கூடிய தெய்வமாகவும், சிவபெருமான் அழிக்கக்கூடிய தெய்வமாகவும் பார்க்கப்படுறாங்க. நம்ம இந்தியாவில் பல்வேறு இடங்கள்ல விஷ்ணு பகவானுக்காக கோவில்கள் இருக்கு. பல்வேறு நாமங்கள், அதாவது பல்வேறு பெயர்களோட விஷ்ணு பகவான் வெவ்வேறு இடங்கள்ல நம்ம இந்தியாவில் வணங்கப்படுறாரு. அப்போ விஷ்ணு பகவானுக்காக அதிகமான கோவில்கள் காணப்படக்கூடிய நாடுனா நம்ம இந்தியாவை சொல்லலாம். ஆனா உலகத்திலேயே விஷ்ணு பகவானோட மிகப்பெரிய சிலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம இந்தியாவில இல்ல, இந்தோனேஷியாவில இருக்கு. இன்னைக்கு நம்ம சேனல்ல விஷ்ணு பகவானோடைய மிகப்பெரிய சிலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான கதையை பத்தியும் அந்த சிலையை பத்தியும் தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு சிந்தனை துளிகள். இந்தோனேஷியா கிட்டத்தட்ட 17,000க்கும் அதிகமான தீவுகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய நாடு. பாப்புலேஷன் வைஸ்ல நீங்க பார்த்தாலும் வேர்ல்டு லெவல்ல 4th பிளேஸ்ல இருக்கிறது இந்தோனேஷியா. இப்படிப்பட்ட இந்தோனேஷியால பாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு இருக்கு. இந்த பாலி தீவுல உங்காசன் அப்படிங்கிற பகுதியில ஒரு பிரம்மாண்டமான விஷ்ணு சிலை இருக்கு. இந்த சிலை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருட பகவான் மேல விஷ்ணு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய கோலத்துல இந்த சிலை இருக்கு. இந்த சிலை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த சிலை. ஏன்னா இந்தோனேஷியாவின் மிகப்பெரிய சிலையும் இதுதான், உலகின் மிகப்பெரிய விஷ்ணு சிலையும் இதுதான், உலகின் மிகப்பெரிய 4வது சிலையும் இதுதான். இப்படிப்பட்ட இந்த சிலையை டிசைன் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தோனேஷியா நாட்டை சேர்ந்த பா நியூமன் நியூட்டா அப்படிங்கிறவர் தான் இந்த சிலையை டிசைன் பண்ணிருக்கிறாரு. இந்த சிலையை வடிவமைக்கணும் அப்படின்னு அவருக்கு எங்க இருந்து ஐடியா கிடைச்சது அப்படின்னா, ஒரு புராண கதையை உவமையா சொல்றாங்க. அது என்ன புராண கதை அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருமே நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு கண்டிப்பா போயிருப்போம். அப்படி பெருமாள் கோவிலுக்கு போகும்போது நீங்க முதல்ல யாரை பாப்பீங்க அப்படின்னா, கருட ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய கருட பகவானை தான் நீங்க பாப்பீங்க. ஏன்னா விஷ்ணு பகவானுடைய வாகனமா இருக்கக்கூடியதே கருட பகவான் தான். இந்த கருட பகவான் எப்படி விஷ்ணு பகவானுக்கு வாகனமா மாறினாரு, அதாவது விஷ்ணு பகவானுடைய பெரிய திருவடி அப்படின்னு சொல்லிட்டு கருடரை சொல்லுவோம். இவர் எப்படி விஷ்ணு பகவானுடைய வாகனமா மாறினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு புராண கதை இருக்கு. இந்த புராண கதையை பேஸ் பண்ணி தான் இந்த சிலையை வடிவமைச்சிருக்கிறாரு அந்த சிற்ப கலைஞர். அது என்ன புராண கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி இருக்காரு. இந்த மரிசி மகரிஷிக்கு கச்சியப மகரிஷி அப்படிங்கிறவர் மகனா இருக்கிறாரு. இந்த கச்சியப மகரிஷிக்கு கல்யாணமாகி 2 மனைவிகள் இருக்காங்க. கத்ரு தேவி அப்படிங்கிறவங்க முதல் மனைவி, வினதை அப்படிங்கிறவங்க 2வது மனைவி. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா குழந்தை செல்வம் இல்லாம இருக்கு. இதனால கச்சியப மகரிஷி என்ன பண்றாருன்னா, ஒரு யாகத்தை நடத்துறாரு. புத்திர காமேஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய யாகத்தை நடத்துறாரு. அந்த யாகத்தை நடத்தி முடிச்சதுனால இவருக்கு அந்த யாகத்தோட பலன் கிடைக்குது. அந்த பலனை எடுத்துக்கிட்டு அவரு 2 மனைவிக்கும் சரிசமமா அந்த பலனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இதனால தனது 2 மனைவிகள் கிட்டையும் உங்களுக்கு எப்படிப்பட்ட குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுல முதல் மனைவியான கத்ரு தேவி என்ன சொல்றாங்கன்னா, அனைத்து சக்திகளையும் பெற்ற எனக்கு ஒரே நேரத்துல 1000 பிள்ளைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது அந்த 1000 பிள்ளைகளும் எப்படி இருக்கணுமா, அனைத்து சக்திகளும் பெற்றவங்களா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை அவங்க கேட்கிறாங்க. 2வது மனைவியான வினதை, எனக்கு 2 தவப்புதல்வர்கள் போதும், ஆனா அந்த 2 புதல்வர்களும் எப்படி இருக்கணும்னா கத்ரு தேவிக்கு பிறக்கக்கூடிய அந்த 1000 குழந்தைகளுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கச்சியப மகரிஷியும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட வரத்தை கொடுக்கிறாரு. அதாவது கத்ரு தேவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 1000 முட்டைகளையும் 2வது மனைவியான வினதைக்கு 2 முட்டையும் கொடுக்கிறாரு. சில வருஷங்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா, கத்ரு தேவிக்கு கொடுக்கப்பட்ட அந்த 1000 முட்டைகள்ல இருந்து 1000 சக்தி பொருந்திய நாகங்கள் வெளிப்படுது. அதாவது அந்த நாகங்கள் தான் குழந்தையா பிறக்குது. ஆனா வினதைக்கு கொடுக்கப்பட்ட அந்த 2 முட்டைகள்ல இருந்து எந்த குழந்தையும் பிறக்கல. இதனால வினதைக்கு பொறாமை ஏற்படுது. என்ன 2 பேருக்கும் ஒன்னா தானே கொடுத்தாங்க, நமக்கு இன்னும் எந்த குழந்தையும் பிறக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த 2 முட்டையில ஒரு முட்டையை எடுத்து கீழே போட்டு உடைக்கிறாங்க. உடைச்சதுல அந்த ஒரு முட்டையில இருந்து ஒரு பறவை வெளிப்படுது. அந்த பறவை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாதி உடல் நன்கு வளர்ச்சி அடைந்து ஒளி பொருந்திய பறவை உடலாகவும் மீதி உடல் வளர்ச்சி அடையாம இருக்கு. இப்பதான் வினதைக்கு புரியுது, நம்ம தப்பு பண்ணிட்டோம், அவசரப்பட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கறத அவங்க உணர்றாங்க. இப்ப வெளிவந்த அந்த பறவை என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க இழைத்தது தவறு, நீங்க அவசரப்பட்டு இந்த முட்டையை உடைச்சிட்டீங்க. நீங்க யாரை பார்த்து பொறாமப்பட்டு இந்த முட்டையை உடைச்சிங்களோ அவங்க கிட்ட நீங்க 500 வருஷம் அடிமையா இருந்து வேலை செய்வீங்க. உங்களை அடிமையில இருந்து விடுதலை செய்ய எனது தம்பி வருவான். அதாவது அந்த இன்னொரு முட்டை இருக்கு இல்லையா, அந்த முட்டையில இருந்து வெளிப்படக்கூடிய எனது தம்பி
தம்பி வந்துதான் உங்களை இந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை சொல்லிட்டு பறந்து போயிடும். இப்போ அந்த 2வது முட்டையில இருந்து இன்னொரு பறவை வந்து பிறகுது. அந்த பறவை தான் கருட பகவான். இப்போ கத்ரு தேவி கிட்ட வினதை வந்து அடிமையா இருக்காங்க. அந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னா என்ன நிபந்தனைன்னு சொல்லிட்டு கத்ரு தேவி கிட்ட கேட்கும்போது கத்ரு தேவி எனக்கு தேவலோகத்துல இருக்கக்கூடிய அமிர்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அமிர்தத்தை கொடுத்துட்டா நான் வந்து உன்னை விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வினதை கிட்ட சொல்லுவாங்க. உடனே வினதை வந்து தனது மகனான கருடனை அமிர்தத்தை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி வைப்பாங்க. கருட பகவான் என்ன பண்றாருன்னா தேவர்கள் கிட்ட போய் சண்டை போட்டு அந்த அமிர்தத்தை வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ இவர் சண்டை போட்டு தானே அந்த அமிர்தத்தை வாங்கிட்டு வராரு. உடனே தேவர்கள் வந்து விஷ்ணு பகவான் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லுவாங்க. இப்போ விஷ்ணு பகவான் அமிர்தத்தை வாங்கிட்டு வரக்கூடிய கருட பகவானுடைய பாதையில குறுக்கிடுவாரு. அப்போ கருடருக்கும் விஷ்ணுக்கும் சண்டை நடக்கும். இந்த சண்டை வந்து கொஞ்ச நாள் நீடிக்கும். அதுக்கப்புறமா கருடர் வந்து நம்மளால சண்டை போட்டு கண்டிப்பா விஷ்ணு பகவானை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையாவே சொல்லிடுவாரு, என்னால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னுட்டு. அதனால விஷ்ணு பகவான் உனக்கு என்ன வர வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லிட்டு கருடர் கிட்ட சொல்லுவாரு. கொஞ்சம் கர்வப்பட்ட கருடர் வந்து என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு என்ன வர வேணுமோ என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவானை பார்த்தே சொல்லுவாரு. உடனே விஷ்ணு பகவான் எனக்கு என்ன வர வேணுமோ நான் கண்டிப்பா கேட்டுருவேன், நீ கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருடர் கிட்ட சொல்லுவாரு. கருடர் வந்து கண்டிப்பா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்ப விஷ்ணு பகவான் கருடர் கிட்ட என்ன கேட்கிறாரு அப்படின்னா உன் வாழ்நாள் முழுக்க நீ எனக்கு வாகனமா இருந்து சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே கருடருக்கு நாம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறது புரியுது. அவருடைய கர்வம் போய் அவருக்கு ஞானம் பிறக்குது. உடனே அப்படியே ஆகட்டும் சுவாமி, நான் கண்டிப்பா உங்களுக்கு சேவை செய்யறேன், ஆனா இந்த அமிர்தத்தை மட்டும் நான் கொடுத்துட்டு எங்க அம்மாவை விடுதலை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு கீழே வந்து அந்த அமிர்தத்தை கொடுத்துட்டு அவங்க அம்மாவை விடுதலை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா கருட பகவானும் விஷ்ணு பகவானுக்கு வாகனமா மாறிடுவாரு. இப்படிதான் புராண கதை வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த புராண கதையை பேஸ் பண்ணி தான் இவர் வந்து இந்த சிலையை வடிச்சதா சொல்லுவாங்க. இந்த சிலையோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 122 அடி, அகலம் வந்து பாத்தீங்கன்னா 64 அடி. இந்த சிலை முழுக்க முழுக்க காப்பர் மற்றும் பிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உலோகத்தை வச்சு பண்ணிருக்கிறாங்க. இந்த சிலையை வடிவமைக்க மொத்தம் 28 ஆண்டுகள் ஆகியிருக்கு. 1990 ஸ்டார்ட் பண்ணி 2018 செப்டம்பர்ல தான் இந்த சிற்ப கலைஞர் வந்து இந்த சிலையை பினிஷ் பண்ணிருக்கிறாரு. இவர் இப்படி ஒரு அற்புதமான படைப்பை படைத்ததுக்காக 2018 நம்ம இந்திய அரசாங்கம் இவருக்கு பத்மஸ்ரீ விருதை கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க. இவர் இந்த சிலை மட்டும் இல்லாம இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில புகழ்பெற்ற பிரம்மாண்டமான சிலைகளையும் வடிவமைச்சிருக்கிறாரு. இந்த சிலையை அவரு நிலநடுக்கம், புயல் இது எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய அளவுக்கு 100 வருஷம் நிலைத்து நிற்கக்கூடிய அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்கிறாரு. இந்த சிலையோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவானுடைய அந்த கிரீடம் இருக்குல்ல, அதை கோல்டன் மொசைக் கல்ல வச்சு ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்கிறாரு. லைட் வெளிச்சத்தோட இந்த சிலையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல பேசின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.